வாங்கம்மா, என்ன இந்த பக்கம் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையா, இல்ல நாங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கோமான்னு பார்க்க வந்தீங்களா? ஐயோ மேஸ்திரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஆட்டோவை நான் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதான் வீட்ல சும்மா இல்லாம இங்க வந்து ஏதாவது வேலை எடுத்து செய்யலான்னு தோணுச்சு. அதான் மேஸ்திரி வந்திருக்கேன். நானும் இங்க ஏதாச்சும் வேலை செய்யறேனே. அம்மா, நீங்க வீட்டு ஓனர்மா, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு? அந்த பொறுப்பெல்லாம் தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நமக்காக வீடு கட்டும்போது அதுல ஒரு குட்டி குட்டி வேலையை நாம பண்றது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. என்னால முடிஞ்ச வேலையை நான் இங்க பாக்குறேன். சரிம்மா, உங்க இஷ்டம். உங்களுக்கு எது சௌரியமோ செய்யுங்கம்மா, போங்க. போய் பாருங்க. சரிங்க மேஸ்திரி. டேய் தம்பி, சொல்லுங்கண்ணா. வீட்டு ஓனரம்மா வந்திருக்காங்க. கலவையில சிமெண்ட் 2 கரண்டி சேர்த்துக்க. 2 கரண்டி சேர்த்தா போதுமா மேஸ்திரி? போதும் போதும்டா. அப்படி சேர்த்தாலும் தனியா தான் இருக்கும் மேஸ்திரி. டேய் போதும்டா, நான் சொல்றது மட்டும் செய்டா. சரி நான் பாத்துக்கிறேன். சரி எடுத்து போடு. என்ன கலவை இவ்ளோ தண்ணியா இருக்கு? ஏன் இப்படி கட்டுறாங்க? மேஸ்திரி, இங்க வாங்க. அதோ வரமா. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? என்னம்மா? சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. என் மனசுக்கு தோன்றத நான் கேக்குறேன். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அந்த சிமெண்ட் கலவை கரெக்டா? இல்ல, பாக்கும்போது ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சிமெண்ட்டும் மண்ணும் சேர்க்கணுமோன்னு தோணுது. என் பார்வையில நடக்கிற வேலையில சந்தேகம் வந்துருச்சா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க நான் மேஸ்திரியா இல்ல நீங்க மேஸ்திரியாமா? இதோட நான் எத்தனை வீடு கட்டியிருக்கேன், எத்தனை மண்டபம் கட்டியிருக்கேன், எத்தனை கோயில் கட்டியிருக்கேன் தெரியுமா? என் வேலையில சந்தேகப்பட்டு சிமெண்ட் கலவை தப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல எங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மணல எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ மேஸ்திரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கலவையை பார்க்கும்போது தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட. வேலை செய்யற எங்களுக்கு எது எப்படி இருக்கணும்னு தெரியாதாமா? வேணும்னா நீங்க கலவை போட்டு வேலையை பாருங்கம்மா. நான் எங்க ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறேன். எப்பா, எல்லா வேலையை நிப்பாட்டுங்க, வாங்க கிளம்புங்க வாங்க. மேஸ்திரி என்ன? மேஸ்திரி இருங்க, நான் சொன்னது தப்புதான். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சேன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். இதுக்குதாம்மா ஓனரை பக்கத்துல வச்சுட்டு வேலை பாக்குறதே கிடையாது. வேலை பாக்குற இடத்துக்கு வந்தோமா, ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தோமான்ட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு நானும் வேலை செய்யறேன்னு வந்து நின்னு எங்க உசுர வாங்கிட்டு இருக்கீங்க? கோச்சுக்காதீங்க மேஸ்திரி, நான் எதுவும் கேட்கல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சரி. அப்பா, வேலையை ஒழுங்கா பாருங்கப்பா. கலவையை சீக்கிரம் போட்டு. என்னம்மா வேடிக்கை பாக்குற? சீக்கிரமா. என்ன மாப்ள? வா டக்ளஸ். வா பாயசம். வா ராதிகா. சூப்பரா இருக்கு. எப்படி மாப்ள? சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் கரெக்ட் டைமுக்கு வந்துருமா? கரெக்ட்டா வந்திருக்கீங்க. வா ராதிகா, வாங்க. இப்பதான் வரீங்களா? நிலா எங்க? இதோ பூரணி அவளை ரெடி பண்ணிட்டு இருக்காமா. சரி, இப்ப வந்துருவா. மாமா அவ்வளவுதானே? எல்லாரும் வந்தாச்சுல்ல? நிலா ரெடி ஆயி வந்துட்டா கேக்க கட் பண்ணிரலாம்ல? என்ன ராதிகா, இன்னும் தனம் வரல. தனம் வந்தாதான் நிலா கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லுவா. அதனால தனம் வந்ததுக்கு அப்புறமா கேக் கட் பண்ணிக்கலாம். பார்த்தல்ல, தனமான்னு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரு. நீ குழந்தைக்கு வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கி கொடுத்த. ஆனா தனா
ஒரு தங்க மோதிரமே வாங்கி கொடுத்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிருச்சு. இதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. அந்த பொண்ணு ரேஸில் உன்னை தாண்டி போயிட்டு இருக்கா. நீ அவ கிட்ட கூட போக முடியாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ என்னதான் பண்ண போறேன்னு பார்க்க தான் போறேன். ம். ஐ. அது வந்துட்டு பாத்து அப்புறம். birthday நிலா. நிலாக்குட்டி, தங்கம். தேவதை மாதிரி இருக்குல்ல? ஆமையா? என்னம்மா? ஆட்டோ சத்தம் கேக்குது. ஆ, தனமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தனமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிளே, ஆட்டோ சவுண்டு முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கிய மாப்பிள. சும்மாறா. வாய முறியா. தனமா வந்துட்டாங்க. தனமா, ஹாய் செல்லக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. thank you மா. பாத்தியல்ல? வா தனம், வா. வாங்கம்மா. இங்கேயே நில்லுங்க. அம்மா இங்கே நில்லுமா, நில்லுமா. சரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மா கேக் கட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம்ப்பா. சூப்பர். நிலா குட்டி கேக் கட் பண்ணலாமா? சரிப்பா. சூப்பர். ஏய், டக்ளஸ், பூவெடி மறந்துட்டியே. பூவெடி இங்க இருக்கு வை. எடும். எடு. ஆ. ம். போ 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 போ. இந்த பக்கம் போங்க. ரெடி. டே 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 டே. ready, ready. ஊத்தி ஏத்தணும். நிலா குட்டி ரெடியா இரு. ஊதுமா? ஆ. பாயசம். பாயசம். Happy birthday. Happy birthday to you. Hey. Hey. முதல்ல அப்பாக்கு. ஆ, Hey. Hey. ம், நிலா குட்டிக்கு ஆ சொல்லுங்க. ஆ. இப்போ இந்த ரெண்டாவது பீஸ் யாருக்கு? நிலா குட்டி, பாட்டிக்கு தானே. உங்களுக்கு தர மாட்டேன். அப்ப அத்தை கொடு நிலா. உங்களுக்குமே இல்ல. ஆ. நிலா குட்டி எனக்கு தான் அடுத்தது கொடுப்பா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட என் மேலதான் அவளுக்கு பாசம் அதிகம். அப்படித்தானே செல்ல குட்டி? நான் உங்களுக்கு இது தரவே மாட்டேன். டக்ளஸ் ஏமாந்துட்டான். அப்போ அந்த கேக் எனக்கு தானே நிலா? ம். எனக்கு தானே கொடுக்க போற? உங்களுக்கு லாஸ்டா தான் கொடுப்பேன். இப்போ தனமாக்கு தான். அசிங்கப்பட்டியா? ரெண்டாவது பீஸ் என் தனமாக்கு. இல்ல இல்ல பாட்டி கூட்டுறா. பரவாயில்ல தனம், குழந்தை இல்லம்மா. ஆசைப்பட்டு குடுக்குறாங்க. அம்மா, நீங்க நீ வாங்கிக்கோங்க. நீ வாங்கிக்க தனம். நீ ஊட்டுமா. ஹாப்பி பர்த்டே. இப்போ இது என் பூர்ணியத்தைக்கு. ஏய், நிலா, இரு.